ஹேய் உஷா. உஷா தானே நீ? ஆமா. என்ன தெரியலையா? நான் விச்சி. ஹேய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். He is my husband குமரன். ஹலோ. என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி. ஹாய். ஹலோ. ஹலோ. இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி. Hello. என் கிளாஸ்மேட் உஷா. அவ Hello. ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ். ஓ ஹாய். ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு அம்மா சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க. ஹேய், இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா. நன்மைக்கு சொல்லிடும் Bye. பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. மதனிசா நிரிசா. இப்போ என்கிட்ட பேசவே மாட்டியா? எல்லார் முன்னாடியும் താമ്പളത്തെ വിട്. வஸ்திரம் எரிகிறதும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறதும் ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை. சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தால் உடனே நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது இப்படி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பூசாரி சொல்கிறது வாஸ்தவம்தான். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க இருந்துச்சு. அதிலிருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கருப்பரால தான். அதுக்காக கற்பருக்கு அப்போ காணிக்கையாக ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். அதை சாமிக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்தில் தெரியுதே, அதுவா? சாமிக்குன்னு நேர்ந்து விட்டதை யாராவது மறப்பாங்களா? 3 வருஷமா நீங்கள் யாரும் ஒன்றா வரல, நாங்களும் மறந்துட்டோம், படையெல்லாம் நடத்தலை. அதான் எனக்கு 2-3 வருஷமா எதுவுமே சரியில்லை. எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு கூட ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை. ஒருவேளை இதனால தானப்பா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஆகலையே. கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம மனசார எந்த தப்பு செய்யலைன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார். இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக தான் போகிறார். இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீந்துடும். தம்பி இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் ரூம் ரெடியாக இருக்குது. என்ன ராஜனா லூஸ் மாதிரி பேசுறீங்க?
கிராமத்துல திருவிழான்னு சொந்தம்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்கோம். இப்ப போய் ரூம்ல படுக்க சொல்றீங்க? ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம். இப்போ இவன் ஆம்பளை இல்லையா? ஆச்சி பாப்பாவை காணோம். எங்கேயா போற? திறந்து விட்டு கொஞ்சம் மாட்டி மாட்ட போயிட்டே இருக்க. நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. இங்க வேற ஒருத்தர் இருந்தாரு பியூனு. அவர் காலையில வந்துட்டு உடம்பு செல்லணும் வீட்டுக்கு போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? நான் தமிழை பார்க்கணும். தமிழை பார்க்கலாம் முடியாது, படிக்கத்தாக முடியும். உனக்கு வயசாகி போச்சு, இங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. வெளியில போயா. யோ போயா கிறுக்க. சொல்றேன்ல, போயா வெளிய. போயா சொல்றேன்ல. கிளம்பி கிளம்பியா. யாரை பார்த்து கிறுக்கீங்க? வந்துட்டாங்க பாரு. போயா. ஆளையும் அவனும் கணக்கு எனக்கு வரவே இல்லை. தமிழே, தமிழ் இங்க வா, இங்க வா. ராஜாண்ணா, இங்க என்ன பண்றீங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? பாப்பா இங்க வரல. பாப்பா இங்க வரலையே. பாப்பாவை காணோமா? எங்கே போயிருக்கோம்? வீட்டில் இல்லைன்னா வீதியில் எங்கே இருக்கோம்? பதறாம தேடுங்க. போங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க. போ. பக் பக் பக். நீ அந்த வீட்ல பாரா. பா. போ. பக் 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 பக். எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பார்க்கலையே. பக் 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 பக். ஏ கார்த்தி, அந்த மூலையில் பாரு. அண்ணா, இந்த பக்கம் ஒரு கருப்பு சிவப்புங்க அந்த சேவல் பாத்தீங்களா? நான் பார்க்கல. இல்லையா? சேவல் பாத்தீங்களா? பார்க்கலையப்பா.